Praise thy holy name, holy name. ஆபிரகாம் அதிகாலை மேல் எழுந்து அவன் புறப்பட்டு வழி செலுத்தும்படி சென்றான். யாக்கோபு அதிகாலமே எழுந்து என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா அதிகாலமே எழுந்து, தாவீது 1 சாமுவேலில் பார்க்கிறோம் அதிகாலையில் எழுந்து. சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது 46:5 அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அன்று காலை நாம் எல்லாரும் அங்கங்கே இணைந்து கூடி இருக்கின்றோம். இந்த காலை ஜெபத்தில் உடன்படிக்கை பண்ணி கவனன்டல் ப்ரேயர். அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணுவேப்பா, உம்மை பார்க்காம யாரையும் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஆங்காங்கே நாம் இணைந்து ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். பல நாட்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஜெபிப்போம். இந்த அதிகாலையில் ஒரு பெரிய வெற்றியை பார்ப்போம். இந்த அதிகாலை ஜெபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும், ஷெக்கனா மகிமையை கொண்டு வரும், குடும்பங்களில் வல்லமையை கொண்டு வரும், சாபங்களை நீக்கும். எல்லா போராட்டங்களையும் இந்த அதிகாலை ஜெபம் நீக்க போகிறது. தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய போகிறார். அதிகாலை ஜெபத்தின் மூலம் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும், சாபங்கள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலவெளியிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போம். ஆண்டவரிடத்தில், தேவனே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடட்டும், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய தூதர்கள் இந்த காலவெளியிலே இறங்கி வருவார்களாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும். நல்ல உற்சாகமாய் துதிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனுடைய மகிமையை தரிசிப்போம். இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து கடந்த நாட்கள் எல்லாம் வேலை செய்ய ஓடு நம்மை பலப்படுத்தினார். காலையிலே நம்மை எழும்ப வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமுள்ள கிருபைக்காக உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த காலையினை நிரப்போம் என்று கேட்போம். உம்முடைய மகிமை என்னை மூடட்டும், உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்போம், உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்போம் என்று ஆண்டவரை நோக்கி கேட்போமா? உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம்முடைய மகிமை என்று சொல்லி உம் பிரசன்னம் என்ன ஆனந்தம், உம் சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனை, ஸ்தோத்திரம் எல்லாரும் அவரை பணிந்து கொண்டு ஆராதித்துக் கொண்டு இருப்போமா? ஸ்தோத்திரம் ஓம் சமூகம் என்ன ஆன ஆராதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எந்த தேவனை ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி உங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியால், பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா, அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியா நிரப்பும் ஐயா, அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. அவர் மேலோ முள்ள யாவர் மேலோ உந்தனில் ஆவியை ஊற்றிடுமே. ஸ்தோத்திரம் என் தேவனை, ஸ்தோத்திரம் என் தேவனே. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியில் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். ஆமென். அவருடைய மகிமையின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம்
ஒவ்வொருவரையும் மூடுவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம், அங்கே 5ஆம் வசனத்திலே அதனுடைய அந்த வசனத்தின் முழு பகுதியிலே குறிப்பாக அந்த மைய பகுதியில் நாம் பார்க்கும்போது 3 காரியங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். அதான் அந்த காலவெளியில் தேவன் சொல்ல விரும்புகிறார். I have heard thy prayers, I have seen thy tears, I will heal you. அங்கே எசேக்கியா ராஜாவை நோக்கி தேவன் சொன்னார், அந்த 2 ராஜாக்கள் 20:5, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். இன்று காலை இந்த வசனங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து இந்த காலவெளியிலே கர்த்தரை துதிக்க போகிறோம். அங்கே 4 விதமான ப்ராமிசஸ், 4-fold predictions of God. I will அப்படி சொல்கிறார் ஆண்டவர். I will heal, I will deliver, I will defend. அந்த வசனத்தை எடுத்து அப்படி கீழே வாத்துட்டே போனால் 6ஆம் வசனத்தெல்லாம் ஆண்டவர் நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன். புரிந்தவர்கள் மட்டும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அவர் மகிமை நிறைந்த தேவன். ஐ வில் என்று சொல்லுகிறார். I have heard your prayers, I have seen your tears, I will heal you, I will deliver you, I will defend you. Verse 6 says, I will defend you. தேவன் நம்ம இந்த காலவெளியில் சொல்கிறார், நானே எல்லாத்தையும் செய்வேன், சுகமாக்குவேன், உன்னை கட்டுவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவர் செல்லத்தில் வெறும் சுகம் மட்டும் ஆக்குறது இல்லை, சரீரத்தை மட்டும் சுகமாக்காம நம்முடைய வீட்டை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுறார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நாம் அதிகாலையில் எழுந்து இப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறோமே, துதியோடு ஜெபிக்கிறோமே, ஆனந்த சத்தத்தோடு முழங்குகிறோமே. இந்த ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கின்றார். இன்று காலை விண்ணப்பத்தை கேட்கும் தேவன் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி துதிக்க போறவரை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் இருதயத்தில் பெருமூச்சையும் கூக்குரலையும் என்ன நாங்கள் நினைச்சு ஜெபங்களில் ஆலயத்தில் வந்து ஒன்றாக்கூடி குடும்பமாக எங்கே ஜெபிச்சாலும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இயேசு சொன்னார் அல்லவா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன், தருவேன். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி செய்வார். ஆமென். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் தருவார். எத்தனை பேர் ஜெபத்தில் பதிலை பெற்றுக்கொண்டு எல்லாரும் கரங்களை அசைத்து இந்த காலவெளியில் அவருக்கு நன்றிகளை செலுத்த போகிறோம். இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு கொடுத்த பதில்கள், இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு கொடுத்த எத்தனை வித ஆசீர்வாதங்கள், எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ செய்த நன்மைகள், விண்ணப்பத்தை கேட்டு நீ செய்த எல்லா உதவிகள். யோபின் புஸ்தகம் 22:27, நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். வாட் a promise. ஜெபம், இந்த ஜெபம் வல்லமையுள்ள ஒரு சக்தி, ஜீவ சக்தி. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானின் கோட்டைகள் எல்லாம் அழிந்து போகும். பாருங்கள், இப்படி அதிகாலையில் நம்ம தொடர்ந்து குடும்பமாக சபையாக ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். பெரிய மாற்றத்தை பார்ப்போம். எழுப்புதலை பார்க்க போகிறோம், விடுதலையை பார்க்க போகிறோம், பிள்ளைகள் உயர்த்தப்படுறதை பார்ப்போம், தெய்வ நாம உயர்த்தப்படுறதை பார்ப்போம், சபை உயர்த்தப்படுறதை பார்க்க போகிறோம். ஆமேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்போமா? ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 88 சங்கீதம் 13 சொல்றார், காலையிலே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறார். 1 சாமுவேல் 1:10, அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. விண்ணப்ப சத்தத்தை கேட்கிறவர், ஜப சத்தத்தை கேட்கிறவர், துதி சத்தத்தை கேட்கிறவர். எல்லா கரங்கள் அசைந்து கொண்டு இருக்கட்டும், உதடுகள் அசையட்டும், சத்தம் உயரட்டும். இருக்கிற இடங்களில் இந்த காலை வெளியில் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு சத்தம் பெறப்படட்டும். அந்த சத்தம் தெய்வனுடைய மகிமையின் சத்தமாய் மாறட்டும். நம்முடைய நாவு கர்த்தரை துதிக்க துதிக்க அந்த வார்த்தைகள் வழியாவே தேவன் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் டிஃபெண்ட் யூ, ஐ வில் டெலிவர் யூ. உன்னை நான் விடுவிப்பேன்,
I heard your prayers. இன்று காலை பல நாட்கள் ஆலயத்தில் வந்தோ வீட்டிலிருந்து பல விதங்களில் நீங்கள் ஜெபித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த உங்களுக்குரிய வாக்குத்தத்தமாய் நீங்கள் யார் வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். உன் பிள்ளையை பற்றி பண்ணின விண்ணப்பம், குடும்பத்திற்காக செய்த விண்ணப்பம், சபைக்காக அத்து மக்களுக்காக செய்த விண்ணப்பம், எல்லா விண்ணப்பத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். ஊழியர்களே, கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். தாய்மார்களே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் கேட்டிருக்கிறார். தகப்பன்மார்களே, உங்கள் குமரலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிற தேவன். விண்ணப்பத்தை கேட்ட உடனே ஆக்ஷன் நடக்குது. விண்ணப்பத்தை கேட்ட உடனே சொல்றார், நான் சுகமாக்குவேன், ஐ வில் ஹீல். ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்கிற தேவன். கையை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, அன்றைக்கு அந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த போது அந்த 2 ராஜாக்கள் 20:5, I have heard your prayers, I have seen your tears, I will heal you. ஓ ரப்கா பாலாபா ஹரியன்டலபா. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு சுகமாக்கும் போது we have to go to the house of God. தேவனுடைய ஆலயத்துக்கு போன அவருக்கு நன்றி செலுத்தணும். தேவனை மகிமைப்படுத்தினதை மறந்துடக்கூடாது. ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கும் போது எத்தனை முறை எங்கள் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தீரே என்று துதி பலிகளை ஏறெடுக்கணும். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் பண்ணின விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். பதில் தருவேன், ஆமேன். சுகமாக்குவேன், விடுதலையாக்குவேன், அற்புதங்களை செய்வேன். ஓ ரப் கபாலபா ஹதியந்தலபாரபா. விண்ணப்பங்களில் பவர்ஃபுல் ஒரு விண்ணப்பம் ஒன்று இருக்குது. 1 கொரிந்தியர் 14:14. அந்நிய பாஷையில் நாம் விண்ணப்பம் பண்ணலாம், பரிசுத்தாவிலே ஜெபம் பண்ணலாம். ரோமர் 8:26. இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு சில காரியத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணணுன்னே எனக்கு விளங்காது, எப்படி ஜெபம் பண்ணணுன்னு தெரியாது. அவ்வளோதான், ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும், ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணணும். ரபலபஹரியந்தலபஹனந்தராஷ்யோ. அப்படியே குமர வேண்டிதான், ஆண்டவரோடு பேச வேண்டிதான், ஆவியானவரோடு இணைய வேண்டிதான். அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணணும். அந்த அன்னாள் 1 சாமுவேல் அவ்வளோ நேரம் உதடுகளை அசைஞ்சிட்டே இருந்துச்சு, சத்தம் கேட்கல. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பா? ஆவியானவருடைய உதடு அசைச்சு குமர வைத்திருப்பார். ஆவியானவருடைய ஜெபம், அந்நிய பாஷையோடு இணைந்து வருகிற குமரல், அழுகை, கூக்குரல், பெருமூச்சு எல்லாமே ஜெபந்தான். ஒருவேளை வார்த்தை சொல்ல முடியாமல் பெருமூச்சாவே ஜெபம் பண்ணியிருக்கலாம். சத்தம் வெறும் ஏதோ ஒரு சத்தம் வந்திருக்கும், குமரல் சத்தம், அவ்வளோதான். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுவிட்டேன், உனக்கு நான் பதிலை தருகிறேன். ஓ, உனக்கு கூட்ட வேண்டிய நன்மைகளை கூட்டி தருவேன், ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வதிப்பேன், எந்த சாபத்தை நீக்கணுமோ அந்த சாபத்தை நீக்குவேன், யாரை உன்னை விட்டு விலக்கணுமோ விலக்குவேன். ஓ ரப் கபாலஹா ஷஹாரியான்தோலோ. எல்லாம் துதித்து கொண்டே இருங்கள், கரங்கள் அசைந்து கொண்டே இருக்கட்டும், உதடுகள் அசைந்து கொண்டே இருக்கட்டும். இந்த காலவெளியில் ஒரு துதியின் சக்தி, வல்லமையின் சக்தி, ஜபசக்தி, ஜீவசக்தி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமே, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் அவர் தான், விண்ணப்பம் செய்ய வைக்கிறதும் அவர் தான், விண்ணப்பத்துக்கு உதவி செய்கிறதும் அவர் தான். சச் a powerful almighty God. ஆமே, நமக்கு ஜெபிக்க பதில் தருகிறவர் மட்டும் இல்லை, ஜெபிக்க வைக்கிறவரும் அவர் தான், ஜெபிக்க பலன் தர்றவரும் அவர் தான். ஆமேன். கையை நல்லா அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலவெளியில் ஒரு வல்லமை எடுங்க, பலனை எடுங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்குது. நம்முடைய ஜெபத்துக்குரிய பதிலெல்லாம் பார்க்க போகிறோம். மந்தை பெருகிறது போல மனுஷர்களை பெருக செய்ய போகிறார். ஆலயம் மகிமையாய் உயர்த்தப்பட போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் இஸ்ரவேலிலே சாட்சிகளாக நம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தை மாற்றப் போகிறார். உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ண போகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியங்கள். இந்த காலவெளியில் இந்த தீர்க்க தரிசன ஜபத்தோடு இணைந்து அப்படி ஜபித்து கொண்டே இருப்போம். ஆமேன். இந்த சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். நாம் பேசிக்கொண்டு ஜபித்து கொண்டிருக்கிற வார்த்தைகள் ஆவியானவர் இப்பொழுது இந்த பலிபிடத்திலிருந்து அதிகாலை புறப்பட பண்ணுகிற வார்த்தை. இந்த ஜபம் பலிபிடத்திலிருந்து ஆவியிலான் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஊழியர்களை ஏவி கர்த்தர் ஜபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஊழியர்களோடு இணைந்து ஜபிக்கிறோம், ஆவியானவரோடு இணைந்து ஜபிக்கிறோம். We are not alone. Oh Rabahalaha Shaharadiya. Thank you Father. Thank you Jesus.
வண்டர்ஃபுல் மாஸ்டர். இந்த கால்வெளியில் நம்முடைய மகிமை 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 ஷெக்கனா க்ளோரி ரிவைவல் பவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். எங்கள் ஆலயத்தில் நம்முடைய மகிமை, ஆராதனையில் மகிமை, எங்கள் வாலிப பிள்ளைகள் மேல் நம்முடைய மகிமை, எங்களுடைய இரவு நடக்கிற எல்லா ஆன்லைன் ஆராதனைகள், அதிகாலை ஜபங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய மகிமை. ஆண்டவரே, எங்கள் ஜப சத்தத்தில் நம்முடைய மகிமை, எங்கள் பாடலில் நம்முடைய மகிமை வெளிப்படணும். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவெளியில் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்கிறதற்காக நன்றி. ஆமென் ஆமென். விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லி ஒரு சிறிய பாடலை பாடி துதிக்க போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, மிக தெரிந்த பழமையான ஒரு பாடல். இந்த காலவெளியிலே தேவனை நோக்கி பார்த்து, என் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை கண்டவரே, சுகம் தருபவரே, இன்று காலை உம்முடைய வல்லமை விளங்குகிறதற்காக நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, பாடுவோம் சேர்ந்து அப்படி. விடுதலை தருபவரே, எல்லாரும் சேர்ந்து காலவெளியில் அப்பா போற்றிடும் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் என்று சொல்லி பாடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து பாடுவோமா? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, தோற்றிடம் ஏசையா. ஜெயத்தை தருபவரே, தோற்றிடம் ஏசையா. நோக்கி பார்க்கிறோம். வெற்றி காலவெளியில் தோற்றிடம் ஏசையா. ஜெயத்தை தருபவரே, தோற்றிடம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, சொல்லுங்க ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, அதிசயம் செய்பவர். எவ்வளோ அதிசயம் ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே. தோத்திர சொல்லுவ எல்லாரும் சேர்ந்து. தோத்திரம் ஏசையா, தோத்திரம் ஏசையா. நல்ல கரங்கள் வைத்து ஆண்டவர் இன்று காலை நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மளுடைய ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. என் ஆவிலை உணர்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கியிருக்கிறது.
கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. இன்று காலை தேவனமோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு முழுவதும் நம்முடைய வேலை தொழில்கள் போக்கில் வந்து நம்மோடு இருப்பார், பிள்ளைகளோடு கூட இருப்பார். காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாளை அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனே, கொஞ்ச நேரம் இந்த காலையில் நம்முடைய பாதவழியில் வரவும், வசனங்களை தியானிக்கவும் ஜெபிக்கவும் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. அன்றைக்கு எசேக்கியா ராஜா ஜெபித்த போது அவனை கண்டீர், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டீர். இன்றைக்கும் அதே அற்புதம் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த காலையை இணைந்து ஜெபிக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை எல்லாம் பார்த்துட்டீர், கண்ணீரை கண்டுவிட்டீர். அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பல ஆண்டு ஜபங்கள், பல நாட்கள் ஜபத்துக்குரிய பலனை இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பால் முழுவதும் எங்களோடு போக்கில் ஒருத்தர் ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதியும். கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகள், முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் பலவீனங்களை தாங்கும், அற்புதம் செய்யும். ஊழியங்கள், ஊழியர்கள், குடும்பங்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆசீர்வதியும். இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை தொட்டு விட்டதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்தும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.